ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேப்பர் பார்ப்போம். தினமணி பேப்பர். இன்றைக்கி 30 ஜூன் 2025. இன்றைக்கி தினமணி பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. கடந்த ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்ட சர்வதேச யோகா தினம். அப்போ சர்வதேச யோகா தினம் அப்படின்றது என்றைக்குன்னா ஜூன் 21ஆம் தேதி தான் சர்வதேச யோகா தினம் கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராக்கோமா இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இங்கே ட்ராக்கோமா நோய் அப்படின்றது கண்ணில் ஏற்படக்கூடியது. எதனாலன்னா பாக்டீரியா தொற்றால் கண்ணில் ஏற்படக்கூடிய நோய் தான் ட்ராக்கோமா நோய். இதிலிருந்து இந்தியா விடுபட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு எந்த நோயிலிருந்து இந்தியா விடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ட்ராக்கோமா. அது கண்ணில் ஏற்படக்கூடிய நோய். இது பாக்டீரியா தொற்றுனால உருவாகுது. மத்திய அரசு 2030ஆம் ஆண்டுக்குள் 100 கோடி மதிப்புக்கு மஞ்சள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. $100 கோடி மஞ்சளில் மட்டுமே ஏற்றுமதி செய்கிறதுக்கு எந்த வருஷம் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 2030. 100 கோடி மதிப்புக்கு மஞ்சள் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. நெக்ஸ்ட்டு தேசிய மஞ்சள் வாரியம் இப்போ ரீசெண்டாக அமைச்சிருப்பாங்க. எங்கன்னா தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் தான் தேசிய மஞ்சள் வாரியம் இருக்குது. அதை தான் இப்போ ரீசெண்டாக தான் அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மேபி இது கூட கேட்கலாம். மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா தெலுங்கானா மாநிலம். எந்த இடத்துலனா நிஜாமாபாத்தில் அமைச்சிருக்காங்க. இங்கே உணவு நிறுவனத்தோட 5 இடங்கள் கொடுத்துருக்காங்க. எதுனா மதர் டெய்ரி, நந்தினி அதோடு சேர்ந்து மொத்தம் 5 நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச அளவில் பெருநிறுவனங்களின் பிராண்ட் மதிப்பை ஆய்வு செய்யும் லண்டனைச் சேர்ந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் அமைப்பு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச அளவில் இருக்கிற பெருநிறுவனங்களோட பிராண்ட் மதிப்பை தான் இவங்க மதிப்பிட்டு எந்தெந்த நிறுவனங்கள் மதிப்புமிக்க உணவு நிறுவனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் முதல் 5 இடங்களில் உள்ள உணவு நிறுவனங்களில் அமுல், மதர் டெய்ரி, நந்தினி ஆகிய 3 நிறுவனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமுல் நிறுவனம் அப்படின்றது குஜராத்தோடது. கூட்டுறவு பால் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பினால் 1946 தொடங்கினாங்க. அமுல் நிறுவனம் குஜராத்தோடது. அது 1946 தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் உலகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட அமுல் தயாரிப்புகள் விற்பனை செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா ஆப்ரேஷன் ஃப்ளட்டு திட்டத்தின் கீழே தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துக்கு சொந்தமான மதர் டெய்ரி நிறுவனம். ஆப்ரேஷன் ஃப்ளட்டுனா என்னென்னா பால் உற்பத்தியை மேம்படுத்துறது தான் ஆப்ரேஷன் ஃப்ளட்டு. அதுக்கு கீழே உருவான மதர் டெய்ரி நிறுவனமும் இந்த உணவு நிறுவனத்தோட இந்த மதிப்புமிக்க உணவு நிறுவனத்தில் ஒன்றா இருக்குது. அதேமாதிரி கர்நாடக பால் கூட்டமைப்போட நிறுவனம் எதுனா நந்தினி நிறுவனம். குஜராத்தோடது அமுல், ஆப்ரேஷன் ஃப்ளட்டு, கீழே வந்தது மதர் டெய்ரி. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் இருக்க பால் கூட்டமைப்போடது நந்தினி நிறுவனம். இது மூணுமே இந்த இந்தியாவின் மதிப்புமிக்க உணவு நிறுவனங்களில் வந்திருக்கு. இன்றைக்கான பேப்பரில் அவ்வளோதான் நியூஸ். நாளைக்கான பேப்பரில் மீட் பண்ணுவோம். பாய்.